And guys, இந்த வீடியோட இம்பார்ட்டன்டான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். 2025 மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் பிசிக் டிவிஷன் சாம்பியன் டைட்டில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் பார்த்த எவ்ரி சிங்கிள் பாடி பில்டிங் கம்யூனிட்டி, பாட்காஸ்ட், பாடி பில்டர்ஸ் அண்ட் பாடி பில்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் பிசிக் டிவிஷன்ல வந்து மைக் சோமோஃபோர்ட் தான் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரமோன் டினோப்ரோ தான் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் பிசிக் டிவிஷன் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். பிகாஸ் கிளாசிக் பிசிக் டிவிஷன் இஸ் ஆர்ட். பியூட்டிஃபுல்லா இருக்கணும். சிமெட்ரி, ப்ரொபோர்ஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ், கண்டிஷனிங் இதுல எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் சாம்பியன் ஆக முடியும். கிளாசிக் பிசிக் டிவிஷன்ல ஹியூஜான மசில் மட்டும் வச்சு சாம்பியன் டைட்டில் வின் பண்ணவே முடியாது. இப்போ வந்து மைக்கோட பிசிக் வந்து பாத்தீங்கன்னா he is a short body builder compared to Roman Dinopro. மைக் வந்து பாத்தீங்கன்னா just 5 feet 7 inches தான் இருக்காரு. சோ ஷார்ட் பாடி பில்டர்னால நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் வந்து ஈஸியாவே கெயின் பண்ண முடியும். அண்ட் மைக்கோட டோர்சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலான டோர்சோ, லாங்கான லெக் அண்ட் ஸ்மாலான டோர்சோ வச்சு விமென்ஸ் ஃபேஷன் ஷோ வேணா வின் பண்ணலாம். பட் கண்டிப்பா கிளாசிக் பிசிக் டிவிஷனை வந்து வின் பண்ணவே முடியாது. சோ டோர்சோ ஸ்மாலா இருக்கறனால இவரோட வி டேப்பர் பெர்ஃபெக்ட்டா தெரியலாம். பட் கிளாசிக் பிசிக் டிவிஷனோட நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் பாடி. லெக் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். டோர்சோ சைஸும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரமோன் டினோப்ரோக்கு தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ ரமோன் டினோப்ரோ டாலான பாடி பில்டரா இருந்தாலும் அவரோட மசில் பெல்லியோட குவாலிட்டி வந்து பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு. அண்ட் மைக்கோட குவாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜா இருக்கு. ஒரு 212 பாடி பில்டருக்கு இருக்கிற மாதிரி தான் இவருக்கும் குவாட்ஸ் வந்து ஹியூஜா இருக்கு. பட் ரமோன் டினோட லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவரோட காஃப் மசிலோட இன்சர்ஷன் வந்து பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அவரோட குவாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடிக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஓவராலா பார்க்கும்போது லோயர் பாடியில வந்து ரமோன் டினோ தான் கிளியர் வின்னர். அண்ட் ஆல்சோ மிட் செக்ஷன் பார்க்கும்போது ரமோன் டினோக்கு இருக்கிற மிட் செக்ஷன் வந்து கிளாசிக் பிசிக் டிவிஷன்ல யாருக்குமே இல்ல. ஈவன் கிறிஸ் பம்ஸ்டெட் கூட இல்ல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டான மிட் செக்ஷன் ரமோன் டினோப்ரோ வச்சிருக்காரு. சோ ரமோன் டினோக்கு அட்வான்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான சிமெட்ரி, அமேசிங்கான ப்ரொபோர்ஷனல் பாடி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மிட் செக்ஷன் அண்ட் குவாலிட்டியான மசில் மாஸ். இது எல்லாத்துலயுமே வந்து ரமோன் டினோ தான் டாப்ல இருக்காரு. போசிங் அண்ட் பிரசன்டேஷன்ல வேணா மைக் சோமோஃபோர்ட் வந்து வின் பண்ணலாம். அதர்வைஸ் எல்லா வகையிலும் ரமோன் டினோப்ரோ தான் பெர்ஃபெக்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இந்த ரீசன்ஸ்னால தான் இந்த வருஷம் நடக்க போற மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் பிசிக் டிவிஷன்ல மைக் சோமோஃபோர்டுக்கு செகண்ட் பிளேஸும் ரமோன் டினோப்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் கொடுக்கிறது எனக்கு வந்து ஃபேரான டிசிஷனா தெரியுது. गाइस உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I am eagerly waiting for your comment. Thank you for watching this video. இன்னொரு சிறப்பான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் bye bye. Thank you.